வணக்கம். எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றது பத்தின இன்ஃபர்மேஷன் தனியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி ஸ்டடி பிளான் பத்தி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நேற்று ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை இந்த வீடியோ முடிஞ்சதே வரும். இல்லை ஒரு ஐ மார்க் வர அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பண்ணுங்க. எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம காக்கி சட்டை டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? இது எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச். நீங்கள் பிசிஎஸ்ஐ படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் பேட்ச் தான் நம்ம வந்து கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 25th ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. 27th ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ 27th ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து வரும். இது டெஸ்ட் பேட்ச்க்கான பிளான். ஓகே. ஸோ இந்த பிளானை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ பிளான் நான் ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அன்னைக்கிலேருந்து வந்துற போது நீங்கள் எழுதவே ஆரம்பிச்சிடலாம். ஸோ கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட், அதுதான் ஸ்டடி பிடிஎஃப், நம்மளுடைய அஃபிஷியல் ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் இருக்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1100 ஒன் டைம் ஃபீஸ் தான். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ அண்ட் டெஸ்ட் பேட்சோட இருக்கக்கூடிய கம்பைன்டு பேட்ச் வந்து நான் இந்த பேட்ச்க்கு அப்புறம் நான் வந்து இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? பட் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் ஒரு 2-3 days டிலேவாக ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு இதே பிளான் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட் மட்டும் மாற்றி கொடுக்குறேன். ஏன்னா இது வீடியோஸ் எல்லாமே எடுத்து அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதனால வீடியோ கிளாஸ் பேட்ச் மட்டும் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதாவது ஒரு 2-3 days மட்டும். பட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆஸ் யூஸ்வல் ஷெட்யூல் படி நீங்கள் இந்த டேட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 27th இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலேவாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த பிளான் அதுதான். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய ஜிபே நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ஸ்டியூட்னு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணுங்கள். ஓகே. இந்த நேம் கொடுத்து நீங்கள் பே பண்ணலாம். சரிங்களா? ஸோ பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு அட்மிஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அந்த அட்மிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். இது வாட்ஸ்அப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், வாட்ஸ்அப்லையும் கொடுத்துட்றேன். சரிங்களா? இந்த அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இதில் உங்கள் நேமும் ஃபோன் நம்பர், சரிங்களா, அப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ அதன் பிறகு வந்து நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கொடுத்து அதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இது உள்ளதாங்க, சிம்பிள். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் டைரெக்டாக நீங்களே கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே. நம்ம ஆப்பில். ஓகேங்களா? அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆப்பில் பண்ண தெரியாதவங்க தான் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்டேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் நேம் வந்து எனக்கு ஷேர் பண்ணணும் வாட்ஸ்அப்பில். ஓகே. ஸோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் இந்த நம்பர். சரிங்களா? கான்டாக்டு, சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஆனால் பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த நம்பர். ஸோ இதுக்கு அனுப்பிச்சு சார் இது ரிப்ளை வரலையான்னு கேட்காதீங்க. ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கான நம்பர் மட்டும்தான். ஸோ இதுதான் சப்போர்ட் நம்பர். எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு டேரெக்டாக ஆப்பில் பண்ணுறவங்க நம்ம ஆப்பில் பண்ணினா இந்த கோர்ஸ் இருக்கும், நிறைய கோர்ஸ் இருக்கும். அதில் போலீஸ் எக்ஸாமான கோர்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் சர்ச்சில் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு, சரிங்களா, ஸோ இங்கேயே பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கெட் திஸ் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஆப் ஓப்பன் பண்ணதையும் நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஆப்பில் இருக்கும். ஸோ அதில் மேலே சர்ச்சில், அதாவது ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு வேண்டிய கோர்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ பேட்ச் வேணும்னா அது ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டு கோர்ஸாக வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட், ஸ்டடி பிளான், பிடிஎஃப், ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிளான் பிடிஎஃப் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகிடும். ஓகே. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே இங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் இதை பை பண்ணணும்னா கீழே பாருங்கள், பை நவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த கோர்ஸை பார்த்துட்டு இங்கே எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பை நவ் ஆப்ஷன் இருக்குது. பை நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து லோட் ஆகுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி லோட் ஆனதுக்கு பிறகு ஓகே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஜிபேவோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன். கண்டினியூ கொடுத்து நீங்கள் யூபிஐ, அமேசான் பே, மொபைல் ஆப், ஸோ எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு இமீடியட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே நான் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ நீங்கள் 2 மெத்தட், ஒன்று ஆப்பில் டேரெக்டாக பை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை
டச் பண்ணிங்கனாவே போதும், நேராக அந்த கோர்ஸ்க்கு வந்துடும், நீங்கள் அங்கே பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜிபே நம்பர் இதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களோட பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட், நேம், மொபைல் நம்பரை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சப்போர்ட்டுக்கு பண்ணக்கூடிய நம்பர் இந்த நம்பர் தான். ஓகேங்களா, ரைட். ஸோ வீடியோ கிளாஸ் பேட்சஸுமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதுக்கான பிளானு அதை நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி வீடியோ கிளாஸ்க்கான ஒரு கோர்ஸுமே தனியாக இருக்கும். இப்போ நான் சர்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கான கோர்ஸ். நீங்கள் வீடியோ ப்ளஸ் டெஸ்ட் கம்பைண்டாக வேணும்னா அந்த கோர்ஸ் வீடியோ கிளாஸ்னே இருக்கும், வீடியோ கிளாஸ் பேட்ச்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பேட்சில் இதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் ஜிபே பண்ணுறீங்கன்னா ஜிபே பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வீடியோ கிளாஸ் பேட்ச் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி உங்களை அந்த கோர்ஸை நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ரைட். ஏன்னா நான் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த கிளாஸஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும் இல்லையா, அதனால் வந்து ஒரு 2-3 days மட்டும் டிலே ஆகும். சரிங்களா, அதை பற்றி நான் இன்னொரு வீடியோலையும் கொடுக்குறேன். பட் ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோஸ் இருக்குது அது எல்லாமே இமீடியட்டாக உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளான் டீடைல்ஸ் எல்லாமே ஏற்கனவே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ கம்ப்ளீட்டாக எத்தனை டெஸ்ட் இருக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுங்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.